எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் திருப்பிக் கொள்ளலாம். முதல் வசனத்தை வாசிக்கலாம். ஜெபம் செய்யலாம். நல்ல தகவலே, இன்னும் ஒரு விஷயம் எங்களுடைய கருத்துல கொடுக்கிற மாட்டவரே, காலையில எங்களோட பேசுனீங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை, நாங்கள் ஆராதிக்கிறவர் எப்பேற்பட்ட என்பதை காலை வேலை பேசுனீங்க ஆண்டவரே. மகா பிரதான ஆசாரியராய், சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராய், உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களால் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய், அனந்த ஞானம் உள்ள தேவனாய் எங்களோட இடைப்பட்டீங்க. கூடான ஒரு சோத்திரம். இப்பொழுது கூட ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளின் நேராய் கடந்து வருகிறோம். எங்களோட பேசுவீராக. அடியனுடைய வாயின் வார்த்தைகள் உங்களுடைய சமூகத்திலே பிரதியாய் காணப்பட்டோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 4ஆம் நிருபத்தை எழுதுகிற போது 4ஆம் நிருபத்துக்கு ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்னன்னா, ஒன் பாடி, ஒரே ஒரு சரீரம். அதுதான் பவுல் இந்த அதிகாரம் முழுக்க விளக்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரே ஒரு சரீரம். அப்போ ஒரே ஒரு சரீரத்தை குறித்து பவுல் எழுதுகிற போது, நான் உங்களுக்கு சொல்லுகிற பிரதானமான புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பிரதானமாய் சொல்லுகிற புத்தியை பார்க்கிறோம். தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்ட அழைப்பு, இங்கே சில வார்த்தைகளுக்கு பாத்திரவான்களாய் நடந்து அப்படின்னு இருக்கு. நடத்தல் அப்படின்னா அதுக்கு நம்ம தமிழ்ல நடந்து போறது இல்லை. ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, வாக் அப்படின்னா கான்டாக்ட், நம்முடைய நடக்கை, கான்டாக்ட். ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போறோம், ஒரு ஆஃபீஸ்ல இன்னொரு ஆஃபீஸ்க்கு போறோம்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எல்லாம் கவனிங்க, கான்டாக்ட். இங்க பாக்குறோம் பவுல் சொல்றாரு, வாக் நடத்தல என்னன்னா கான்டாக்ட். உன் கான்டாக்ட் எப்படி இருக்கு, உன் நடத்தை எப்படி இருக்கு, பவுல் எழுதுகிறார். அது மட்டுமல்ல, ஒர்த்தி, பாத்திரவான். பாத்திரவானுக்கு அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆங்கில வார்த்தைன்னா ஒர்த்தின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எபிரேய பாஷையில அது ஒர்த்தி என்கிற சரியான வார்த்தைக்கு என்ன வார்த்தைன்னா, ஒத்த வார்த்தைன்னா அப்ராப்ரியேட், அதாவது சரியாய், தகுதியாய் நடந்து கொள்ளுதல். அப்போ தகுதியாய் நம்முடைய நடக்கை இருக்கணுங்கிறத பவுல் அங்கே எழுதுகிறத பார்க்கணும். நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு, எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? நம்முடைய அழைப்பு ஏதோ தாறுமாறாய் ஓடுகிறது இல்லை. வேதத்துல யாக்கோபு ஆசீர்வதிக்கிற போது, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது, நீ தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் என்று சொல்லி ஒரு பிள்ளையை ஆசீர்வதிக்கிறத பார்க்கணும். நல்லா கவனிங்க, தாறுமாறாய் ஓடுகிற வாழ்க்கை இல்லை. நம்மளுடைய ஓட்டமானது நேர்த்தியா இருக்கணும், ஒழுங்கு கிரயமா இருக்கணும். எதுக்காக கர்த்தரனை அழைத்திருக்கிறாரோ, ஒரு வேலைக்கு கர்த்தரனை அழைத்திருந்தா அந்த வேலையில் உண்மை உள்ளவனா இருக்கணும். தேவஜனமே, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையும் நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோமோ, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் ஆசையாய் பின்தொடர்வேன் பவுல் எழுதுகிறார். அதை ஆசையாய் பின்தொடர்கிறேன். நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு, நம்ம கான்டாக்ட், அது அப்ராப்ரியேட் கான்டாக்டா இருக்கணும், தகுதியான ஒரு நடக்கையா இருக்கணும். தேவஜனமே, அதுதான் பவுல் புத்தியாய் அங்க சொல்லுகிறார். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீ பாத்திரவானாய் நடந்து கொள். அதுதான் தேவன் நம்மிடத்துல விரும்புகிறார். ரோமர்ல வாசிக்கிற போது 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல பவுல் இப்படியா எழுதுகிறார், எவர்களை அழைத்தார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நமக்கு நேரம் என்ன வேணும்னா மகிமைப்படுத்தப்படணும். நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் விஷ் பண்ணணும், நம்ம பார்த்தோம்னா மகிமையான காரியங்கள் செய்யணும். அவர் ரொம்ப பெரிய ஆளுப்பா, எல்லா மகிமையை விரும்புகிறோம். மனுஷன் தேவனுடைய மகிமையை விரும்புகிறான், தேவனுக்கு ஒத்த மகிமையை இன்னைக்கு விரும்புகிறான். இன்னைக்கு சில கூட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருகிற ஊழியக்காரர்களை வாழ்த்தி பேசி அவர் வரவேற்கிறத பார்த்தா இயேசுவை கூட வாழ்த்தி வரவேற்க மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, அவர் வல்லவர், நல்லவர், உலகம் எங்கும் போகிறவர், அவர் அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்லி அவர் பயங்கரமா
மகிமைப்படுத்துகிறத பார்க்கிறோம். மனுஷன் ஒரு நாளும் தேவனுடைய மகிமை திருடி கொள்ள கூடாது. இன்னைக்கு மனுஷன் தேவனுடைய மகிமையை திருடி கொள்ள விரும்புகிறான், தேவனுக்கு ஒத்தவராய் மாற விரும்புகிறான். ஆனா பவுல் என்ன எழுதுகிறார் தெரியுமா? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களுக்கு கடைசி என்னதான் இருக்கணும்? யாரை முன்குறித்தாரோ அவர்கள் மகிமையாய் மாறணும். அதுதான் பவுல் எழுதுறாரு. முன்குறித்தாரோ அவர் அழைத்திருக்கிறார். நீங்கள் நான் சும்மா வந்து உட்காரல, நீங்கள் நான் முன்குறிக்கப்பட்டதோடு விட்டுவிடப்படல, அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை அடுத்தது நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். நீங்கள் நானும் ஆண்டோடைய பார்வையிலே நீதிமான்கள். எவர்களை நீதிமான்களாய் மாற்றினாரோ அவர்களை தேவன் மகிமைப்படுத்த விரும்புகிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் நம்முடைய அழைப்பு என்ன தெரியுமா? நம்முடைய முடிவிலே நம்மை தேவன் மகிமைப்படுத்தணும். நாம் மறிக்கிற பொழுது, இல்லை ஆண்டோடைய வருகை சமீபிக்கிற பொழுது, எப்படி ஸ்தேவான் மறிக்கிற பொழுது பரலோகத்தை அவன் கண்ணோக்கி பார்க்கிற பொழுது இயேசுவானவர் பிதாவுடைய வலது பாரசத்திலே எழுந்து நிற்கிறதை காண்கிறான், எழுந்து நிற்கிறத பார்க்கிறான். இயேசுடைய வேலை என்ன? பரலோகத்துல பிதாவின் வலது பாரசத்திலே உட்கார்ந்து உங்களுக்காக எனக்காகவும் பரிந்து பேசுறது வேலை. அதான் அவருடைய வேலை. உட்காந்து பேசினே இருக்கணும். இது அடங்க மாட்டேங்குது, அது அடங்க மாட்டேங்குது, பிரசங்கம் பண்றவன் அடங்க மாட்டேங்கிறான், இந்த தப்பு பண்றான், இதை பாரு அதை பாரு. பிசாசு, ஏன்னா வேதம் சொல்றது நம்மேல் எந்நேரம் குற்றம் சாட்டும்படியா, தன் சகோதரர்கள் குற்றம் சாட்டும்படியா ஒருத்தர் இருக்கிறான், குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான். ஆனா இயேசு என்ன பண்ணுவாரான் பிதா கிட்ட? ஆனா அது அப்படி இல்லப்பா, அது நல்ல பிள்ளைதான்ப்பா, அது அது சும்மா அது அப்படி பண்ணிடுச்சு போ அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இதான் அவர் வேலை, பரிந்து பேசுறது. ஆனா ஸ்தேவான் எதை பாக்குறாருன்னா, ஸ்தேவான் பார்த்தா எழுந்து நின்று கை தட்டி வரவே இருக்கு. ஏசு எழுந்து நின்று கை தட்டத்தை பாக்குறாரு. அப்ப ஏசு ஒரு நிமிஷம் என்ன பண்ணிட்டாரு? பரிந்து பேசத்தையும் விட்டாரு. இல்ல பரிந்து பேசிங்கன்னா கை தட்ட முடியுமா எழுந்து நின்று? எதுக்காக? ஸ்தேவானுக்காக. ஏன்னா ஸ்தேவான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் காணப்பட்டான். ஸ்தேவான் அப்படின்னா அதுக்கு சரியான எபிரேய வார்த்தை கிரவுன், கிரீடம். ஸ்டெஃபனோஸ் என்கிற கிரேக்க வார்த்தையை பார்க்கிறோம். ஸ்டெஃபனோஸ் அப்படின்னா கிரீடம். தேவன் அவனுக்கு கிரீடத்தை வைத்து அழைத்தார். அல்லேலூயா. ஏன்னா யாரை முன்குறித்தாரோ அவர்களை தேவன் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் நான் அந்த மகிமைக்கு பாத்திரவானாய் மாற வேண்டியது அவசியம். அதுதான் ரோமர்ல பவுல் எழுதுகிறார். 2 தீமோத்தேயுக்கு எழுதுகிற போது பவுல் தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாருன்னா, 1 அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர் நம்முடைய, நல்லா கவனிங்க, வசனத்தை நல்லா கவனிங்க. என்ன அழகா பவுல் தெளிவாய் தீமோத்தேயுக்கு எழுதுகிறத பாக்குறோம். புரியும்படி எழுதுகிறாரு. ஏன் நீ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான் அப்படிங்கிறத தீமோத்தேயுக்கு பவுல் தெளிவா எழுதுகிறத பாக்குறோம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல், நம்ம செய்த புண்ணிய காரியம் நல்ல காரியம் இதை வச்சு கர்த்தர் நம்மை ரட்சியாமல் நம்முடைய தீர்மானத்தின் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து, நல்ல கவனிங்க, தம்முடைய தீர்மானம். இந்த உலகத்துல 850 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 850 கோடி மக்கள்ல இவன் எனக்கு வேணும், இவன் எனக்கு வேணும்னு ஆண்டவர் முன் குறித்து, இல்ல அவருடைய தீர்மானத்தின்படியாய் எப்பவா ஆதி காலம் முதல், இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறல, என்னைக்கு உலகம் உண்டானதோ அன்னைக்கு தேவன் உங்களை என்னையும் முன்குறித்து இருக்கிறார். இது அவருடைய தீர்மானம். எப்படி அழைத்திருக்காராம்? கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை. எல்லாம் கவனிங்க, இது தேவன் நமக்கு நமக்கு கொடுத்த, அவரால் நமக்கு அருளப்பட்ட கிருபை. இந்த கிருபை கர்த்தர் எத்தனையோ பேர் கொடுக்கல, எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கல. நம்மை காட்டிலும் எத்தனையோ புறஜாதியில் நல்ல மக்கள் இருக்கிறாங்க, தான தர்மங்களை செய்கிறவர்களுக்காக. எத்தனையோ சன்மார்க்க வழியை வாழ்கிற எத்தனையோ நல்ல மக்கள் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத உங்களுக்கு எனக்கும் ஆதி முதல் தீர்மானித்து வைத்திருக்காராம். என்ன தீர்மானித்து வைத்திருக்கிறாராம்? அடுத்து சொல்றாரு, பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். எப்படி அழைத்திருக்காரா? பரிசுத்த அழைப்பு. தேவ ஜனமே, இன்றைக்கு நம்ம அந்த அழைப்புக்கு பாத்திரவானா இருக்கிறோமா?
பரிசுத்தமான அழைப்புக்கு பாத்திரவானா இருக்கிறோமா? அரசியல்ல ஒருத்தன் அழைக்கப்பட்டா அவனுக்கு எந்த தகுதி இல்லைன்னா கூட பரவாயில்ல, 4 இடத்துல தப்பா பேசணும் அரசியல்வாதி ஆயிடுறான். ஒரு டாக்டருக்கு படிக்கிறான், எல்லா டாக்டரும் ஸ்பெஷலிஸ்ட் ஆகுறது இல்லை. ஊசி போடாத நிறைய டாக்டர்லாம் இருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஜுரம் பார்க்க தெரியாத டாக்டர்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவன் யாரு? நல்ல கவனிங்க. இந்த அழைப்பு உலகத்தில் இப்படியா நம்ம அழைத்திருக்கிற தேவன் பரிசுத்தமாய் வாழும்படியா. அல்லேலூயா. பரிசுத்த அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களை கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அதுதான் பவுல் அங்க எழுதுறார். நம்முடைய கிருபை நிமித்தம் அல்ல, நம்முடைய கிரியை நிமித்தம் அல்ல, நம்ம செஞ்ச நல்ல காரியத்தின் நிமித்தம் அல்ல, நம்ம நல்லவளா இருந்தது நிமித்தம் நம்ம கர்த்தர் அழைக்கல. முதலாவது தெரிஞ்சுங்க, பாவிகளா இருக்கையில் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. எப்ப அழைத்தாரா? ஒரே ஒரு கண்டிஷன் தான் பார்த்தாரு, இதான் இருக்கிறதுலே பெரிய படுபாவி, இதான் எனக்கு வேணும். பாவிகளா இருக்கையில் கர்த்தர் நம்ம அழைத்தார்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல பவுல் ரோம சபைக்கு எழுதுகிறார். 11:29, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தமிழ்ல மாறாதவைகளே அப்படின்னு முடிக்கல. அந்த வசனத்தை பவுல் முடிக்கிறாருன்னா முடிக்கவே இல்லை. தேவனுடைய கிருபை வரங்களும் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளேன்னு எழுதுறாரு. ஆனா கிரேக்க வேதாகமத்துல இர்ரெவோகபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாற்ற முடியாதுன்னு எழுதுறாரு பவுல். மாறாதவைகளே இல்ல, எப்படியா? மாற்றவே முடியாது. தேவன் உங்களை அழைத்த அழைப்பை ஒரு நாளும் யாராலும் மாற்ற முடியாது. ஆனா எப்ப மாற்ற முடியுது? தேவனே சொல்றாரு மாற்ற முடியாதுப்பா, மாற்றவே முடியாது. ஏன்னா உங்க அழைத்த அழைப்பு தேவனுடைய கிருபை. எப்ப மாற்ற முடியும்? யாரால மாற்ற முடியும்? தேவனுடைய அழைப்பை யாரால மாற்ற முடியும்? என்னாலதான் முடியும், அவனாலதான் முடியும், நம்மளாலதான் முடியும். ஆண்டவரால மாற்ற முடியாது, அவர் அப்பேற்பட்டவர். ஆனா யாரால மாற்ற முடியும் தெரியுமா? நம்ம கெட்டு இல்ல நாமே மாத்திக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, ஒருவனும் என் கையில் உள்ள ஆடுகளை பறிக்க முடியாதுன்னாரு. ஆனா ஏன் ஆடு இப்ப கையில இல்ல? அது துள்ளி குச்சி கையை விட்டு என்ன பண்ணுது? ஓடிடுது. ஓடினா ஆண்டவர் பிடிக்க மாட்டார். தேவஜனம் நல்ல கவனிங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய அழைப்பு என்னங்கிறத அறிந்து கொள்ளணும். பவுல் எபேசு சபைக்கு சில காரியங்களை சொல்லுகிறார், எப்படி நம்ம நடக்கணும், எதுல நடக்கணும். ஏன்னா தேவனுடைய கிருபை வரம் மாறாது, அது மாற்ற முடியாது. அது அழகா சொல்ற, அதை மாற்றவே முடியாதுன்னு எழுதுறாரு பவுல். அது மட்டுமல்ல, அது பரிசுத்த அழைப்புன்னு எழுதுறாரு. நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு பரிசுத்த அழைப்பு. இயேசு 1 பேதுருல வாசிக்கிறோம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தர். அதான் ரொம்ப சிம்பிள். ஏன் பரிசுத்தமா வாழணும்? ஏன் ஆண்டவருடைய பிள்ளை பரிசுத்தமா வாழணும்? ஏன் ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்தமாய் வாழணும்? கிறிஸ்தவத்துக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவங்க என்ன அநியாயம் அட்டவணையை வேணா பண்ணலாம், ஆனா தான தர்மங்களை செய்கிற பொழுது அவர்கள் ரொம்ப நல்லவங்களா மாறிடுறாங்க. அடிக்கிறது, கொல்ல, ஏமாத்தலாம், பல காரியங்கள் செய்யலாம், லஞ்சம் வாங்கலாம். ஆனா தர்மம் செய்கிற போது அதெல்லாம் மறைந்து போகிறது. ஆனா கிறிஸ்தவம் அப்படி அல்ல. என்னுடைய அழைப்பே பரிசுத்தமானது. பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவருக்கு நீ எதையும் செய்ய முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் யாருதான்? பரிசுத்தர் தான். அப்ப நல்லா கவனிங்க, எதை மாற்ற முடியாது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த அழைப்புக்கு எப்படி தகுதியாய் நடக்கணும்? பவுல் சில ஆலோசனைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 11வது வசனத்தை வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். முதலாவது என்ன எழுதுறாரு பவுல்னா, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். வாக் இன் growth, வளர்ச்சியில கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சி எப்படி இருக்கணும் எழுதுறாரு. இந்த உலகத்துல எந்த மனுஷனும் உங்களுக்கு அளவு இல்லை, உங்க அளவு கிறிஸ்துவின் அளவு. அல்லேலூயா. உங்க அளவு எந்த அளவு தான்? ஒரே ஒரு ஸ்கேல் தான். அது என்ன ஸ்கேல்?
இயேசு கிறிஸ்து. அதுதான் அவர் எழுதுறாரு. வாக் இன் ஸ்பிரிட், வாக் இன் growth, ஆவியில வளரு. அங்க எழுதுறா பாருங்க, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி. எப்படி கிறிஸ்து நிறைவாய் வளர்ந்திருக்கிறாரோ, கிறிஸ்துவுடைய வளர்ச்சிக்கு நாம நானும் வளரணும். இன்னைக்கு நம்ம மனுஷனை பார்த்து வளரக்கூடாது. முதல்ல நம்முடைய நடக்கை எப்படின்னா, இயேசுவை பார்த்து இயேசு இந்த உலகத்துல எப்படி நடந்தாரோ அதே விதமா தான் நீங்கள் நானும் நடக்கணும். அதுதான் பேதுரு எழுதுகிறார். நமக்கு முன்பதாக நடந்து போகும்படி அவர் அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் புதுசா ஒரு வழியை கண்டுபிடிச்சு போக வேண்டியதில்லை. நீங்களும் வளர்வதற்கு புது வழியை கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன வளர்ச்சி வேணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோடைய வளர்ச்சி அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? வளரணும். இயேசு எப்படி வாழ்ந்தார், எப்படி பேசினார், எப்படி நடந்தார், சாப்பாட்டு விஷயத்துல எப்படி இருந்தார், மற்றவங்களோட எப்படி இருந்தார், இந்த உலகத்துல அவர் வாழ்ந்த அந்த 3.5 வருஷம் ஆண்டவருக்காக அந்த ஊழிய பாதையில அவர் எப்படி ஊழியம் செய்தார். இன்னைக்கு ஊழியம் செய்யறதுக்கு உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு மாடல் தான், அது இயேசுடைய மாடல் தான். வேற எந்த ஊழியக்காரனுடைய மாடலையும் நீங்களாலும் பின்பற்ற கூடாது. அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தது. தேவஜனம் நல்லா கவனிங்க. முதலாவது ஆண்டோடைய பிள்ளைகள் எதுல நடக்கணுமா? வளர்ச்சியில. கிறிஸ்துவை போல ஒரு வளர்ச்சி, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக. நீங்க இயேசு கிறிஸ்துடைய அந்த வளர்ச்சியை பார்த்து வளர ஆரம்பிச்சுதான் நீங்க யாரா மாறுவீங்கன்னா பூரண புருஷனாய் மாறுவீங்கன்னு சொல்லுது. யாக்கோபுல வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரத்துல, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். ஒரு சொல்லும் தவறாதவன் தான் பூரண புருஷன். நம்ம அப்ப இன்னும் பூரண புருஷன்ற அளவுக்கே வரல. முதலாவது பவுல் எபேசு சபையில எதுல வளரணும், எதுக்காக கர்த்தர் உங்களை என்ன அழைத்திருக்காருன்னா ஒரு வளர்ச்சி, கிறிஸ்துவின் அளவுக்கு வளர்ச்சி அவர் அங்க எதிர்பார்க்கிறார். அப்ப இன்றைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்துவோட நிறைவான வளர்ச்சிக்கு வந்திருக்கிறோமா? இன்னைக்கு கிறிஸ்துவோடைய வளர்ச்சிக்கு நம்ம வந்திருந்தோம்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படியோ மாறி இருக்கும். நீங்கள் நானும் போய் யாருக்காக பெரிய ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. போய் ஒரு வார்த்தை சொன்னா பிசாசு ஓடும், ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையில சுகம் வரும். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கும், நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் வல்லமை இருக்கும். ஒருத்தன் கஷ்டத்தோட வர்றான் அப்படின்னு சொன்னா இயேசு உன் கஷ்டத்தை போக்குவார்னு நீ சொல்ற ஒரே வார்த்தையில அவனுடைய கஷ்டம் போகும். இயேசு 2வது தடவை எதையும் செய்யல. நல்லா கவனிங்க. ஒரே ஒரு இடத்துல தான் இயேசு 2 தடவை செய்தாரு. அது என்ன இடம் தெரியுமா? ஒருத்தன் கண்ணை எச்சில் உமிழ்ந்து சேரை உண்டாக்கி பூசி எதையாவது பாக்குறியானா அவன் மனுஷர்கள் மரத்தை போல நடக்கிறத பாக்குறேன்னா அவனுக்கு தான் கர்த்தர் 2வது ஒரு முறை திரும்பவும் சுகம் அளிக்க வேண்டியதா இருந்து. மற்ற யாருக்கும் கர்த்தர் 2 முறை சுகத்தை அளிக்கவே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை தான். சுகமாகனா சுகமானான், விடுதலை ஆகனா விடுதலை ஆனான், பாவத்திலிருந்து விடுதலை ஆகனா விடுதலை ஆனான், சமாதானத்தோட போனா சமாதானத்தோட போனான். இன்னைக்கு நம்ம வளர்ச்சியின் அளவு எப்படி? தேவத்திலுமே நம்ம வளர வேண்டியது அவசியம். முதலாவது தேவன் நமக்கு எதை எதிர்பார்க்கிறார்னா, எதுக்காக நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா இயேசுவை போல வளர்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்க வளர்ச்சியை நீங்க இயேசுவோட ஒப்பிட்டு பார்க்கணும். இயேசு மாதிரி நான் மாறுறேனா, என் பேச்சு இயேசு மாதிரி மாறுதா? 3.5 வருஷம் பேதுருடைய பேச்சு மாறி இருந்தது. உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன் இல்ல, குளிர் காய்ந்து இருக்கிற போது குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான், இயேசு மரணாக்களுக்குள்ளாய் தீர்த்து இருக்கிறாங்க. ஒருத்தன் வருகிறான், பேதுருவை பார்க்கிறான், நீயும் கலிலேயன் அல்லவா? அவன் இல்லைன்னு சத்தியம் பண்றான். இல்ல இல்ல, உன் பேச்சு உன்னை காட்டி கொடுக்கிறது, நீ பேசுற பேச்சு நீ யாருன்னு காட்டி கொடுக்கிறது. தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் நானும் பேசுகிற பேச்சு நம்ம யாருன்னு காட்டி கொடுக்கணும். நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒரு காரியத்தை செய்கிறோம், நம்ம வாயில வர்ற வார்த்தை வைத்து அவன் நம்மளை பார்த்து சொல்லணும், நீ ஆண்டவருடைய பிள்ளையான்னு சொல்லணும், நீ இயேசுடைய பிள்ளையான்னு சொல்லணும். இனி நம்ம வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது? வளர்ந்திருக்கிறோமா? வளர்ச்சி. முதலாவது வாக் இன் growth. தேவஜனம் பவுல் அவங்க சொன்னார், கிறிஸ்துவுடைய வளர்ச்சியின் அளவுக்கு நீ வளரு. இதுலதான் நீ நடக்கணும். இதுக்கு தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிற. நீ வேறு விதமாக வளர்வதற்கு அல்ல, உலகத்தின் பிரகாரமாக வளர்வதற்கு அல்ல. முதலாவது நம்முடைய வளர்ச்சி. இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. 2ஆம் அதுலயே 4ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்களை வாசிங்க. எதுல வளரணும்னு பவுல் எழுதுறார்? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி
ஜாக்கிரதையா இருங்கள். அடுத்த வசனமா, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ம், ஒரே சரீரம் ம். ஒரே ஆவியும் அவரே ஆவியும் உண்டு. நல்லா கவனிங்க. மிகுந்த மனத்தாழ்மை. மனத்தாழ்மைக்கு உதாரணம் இயேசு கிறிஸ்து. நான் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன். ஒருவன் கற்றுக்கொள்ள விரும்பினால் என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளணும். ஏன்னா என்னுடைய சுமை லகுவாயிருக்கும். கவனிங்க, இயேசு தான் மிகுந்த மனத்தாழ்மை. அடுத்து சாந்தம். சாந்த குணமுடையவராய் கழுதையின் மேலும் மரியாகிய கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறவர் சாந்த குணமுள்ளவராய். அடுத்து நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. எந்த நேரத்தில் அவர் கோபப்படல. சிலுவையில் அவருக்கு இருந்த உபத்திரவம் மகா பெரிய உபத்திரவம். அந்த உபத்திரவத்தின் நடுவில் அந்த சிலுவையை தொங்குகிறவர்கள் வேதனையை அனுபவிப்பாங்க. அந்த வேதனையை மறக்கிறதுக்கு தான் காடி கொடுப்பாங்க. கசப்பு கலந்த காடியை கொடுப்பார்கள். அது அவங்க அதை வாங்கின உடனே அவங்களுக்கு என்ன ஒரு மாதிரி போதை ஏறிடும். போதை என்ன, அந்த வேதனையை மறந்து சிலுவையில தொங்குவாங்க. ஆனா இயேசு அதை காட்டிலும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உழவன் முதுகை விழுவது போல விழுதாங்க. கடைசி சொட்டு ரத்தத்தையும் இல்லாதபடி இழந்து சிலுவையிலே தொங்குகிறார். ஆனால் அவர் காடியை வாங்க மனம் இல்லாதவராய் இருந்தார். பரியாசம் பண்றாங்க, காரி துப்புறாங்க. ஒருத்தர் சொல்றான், நீ தேவனுடைய குமாரனா இருந்தால் இப்பொழுது கீழே இறங்கி வா. ஆண்டவர் எவ்வளவு பொறுமை பாருங்க. அமைதியா இருந்தார். ஒரு வார்த்தை கூட பேசல. வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல அமைதியா இருந்தார். இதுதான் உதாரணம், இதுதான் கேரக்டர். இதுலதான் நீங்கள் நானும் வளரணும். அதுதான் பவுல் எழுதுறாரு. அடுத்து அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கி. அன்பு. ஒருத்தர் விழுந்தா இன்னொருத்தர் தூக்கி நிறுத்தணும். அடுத்தவனுக்காக ஜெபிக்கணும், பாரப்படணும், அடுத்தவங்களை நம்ம தாங்கணும். அதுதான் அங்க பவுல் எழுதுறாரு. சொல்லிட்டு சமாதான கட்டில் ஆவி ஒருமையை காத்துக்கணும், ஜாக்கிரதையா இருங்கள். அப்போ சமாதான கட்டு, ஒருத்தர் சமாதானம் பண்ணுவதா இருக்கணும். தேவஜனம் இந்த வளர்ச்சியை தான் பவுல் விரும்புகிறார். இன்றைக்கு பவுல் நமக்கு சொல்ல வேண்டுமா? முதல்ல வாக்கிங் growth, வளர்ச்சியிலே நீ வளரு. எப்படி ஆண்டவருக்குள்ள நினைக்கணும். எதுக்காக நீ அழைக்கப்பட்டிருக்காருன்னா உன்னுடைய வளர்ச்சி எப்படி நடக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பவுல் எழுதுகிறார். 5வது வசனம், 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூறுவதை போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அடுத்து பவுல் எழுதுகிறார், வாக் இன் லவ். அன்பிலே நடந்து கொள். எதுக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிற தெரியுமா? அன்பிலே நடந்து கொள்ள முடியாது அழைக்கப்பட்டிருக்கிற. அதான் இப்ப பவுல் எழுதுகிறார். எப்படியா அங்க பாக்குறோம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கணும். நம்மை சுகந்த வாசனையை ஒப்பு கொடுக்கணும். நாம தான் அடுத்து மட்டும் அன்பு கூறணும். வேதம் சொல்லுகிறது, நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால். நாம நல்லவர்களோ அவர் அன்பு கூறுவதற்கு தகுதியானவர்களோ அல்ல. ஆனாலும் தேவன் உங்களிடத்திலும் முந்தி அன்பு கூர்ந்தார். ஏன் தெரியுமா? அதுதான் தேவனுக்கு சுகந்த வாசனையா இருந்துதான், சுகந்த காணிக்கையா இருந்துதான், சுகந்த பலியா இருந்துதான். அன்புல ஒருவர் நடந்து கொள்றோமா? எப்படி ஒருத்தர் நேசிக்கிறோம்? கோபம் வரும், இன்னும் இப்படி பண்றாங்களே என்ற எரிச்சல் வரும், எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனா அன்பு ஒரு நாள் போக கூடாது. இயேசுக்கும் கோபம் வந்து, இயேசுக்கும் எல்லாமே இருந்தது. ஆனா அவர் கடைசி வரைக்கும் நம்ம அந்த 12 பேர் இடத்துல முந்தி எப்படி அன்பு கூர்ந்தாரோ கடைசி வரைக்கும் அன்பு கூர்ந்தார். ஒரு நாள் கூட அவர் யூதாஸ் காரியத்தை மன கசந்து பேசினதில்லை. யூதாஸ் காரியத்தை ஊழியத்தை குறித்து பேசினதில்லை. யூதாஸ் காரியத்துக்கு மற்ற 11 பேருக்கும் கொடுத்தது மாதிரியே தான் வரங்களை கொடுத்தார். எப்படி பேதுரு, அந்திரேயா, பிலிப்பு, பர்தலேமுக்கெல்லாம் கர்த்தர் போய் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள் சொன்னாரோ அதே அதிகாரத்தை கர்த்தர் யாருக்கும் கொடுத்திருந்தார்? யூதாஸ் காரியத்துக்கும் கொடுத்திருந்தார். யூதாஸ் காரியத்துக்கு மட்டும் கொடுக்காம இல்லை. காரணம் என்ன? ஆண்டவர் அன்புடையவராய் இருந்தார். அதான் பாக்குறோம். இதுதான் சுகந்த வாசனை, பலி. நீ நம்ம அன்பு கூறுறோமா? ஒருத்தரை வசனம் சொல்றது கணத்திலே கணம் பண்ணுவதிலே ஒருவர் முந்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு யாராவது வந்து எனக்கு சொல்லிட்டு உட்காந்துங்கிறோம். தேவ ஜனமே, இது அன்பு இல்லை, இது தேவ அன்பு இல்லாத கிடையாது.
யாராக இருந்தாலும் சரி, அவங்க சின்னவங்க பெரியவங்க யார் இருந்தாலும் சரி, முதல்ல நான் போய் என்ன பண்ணுவோம், ஸ்தோத்திரம் சொல்லணும், நான் போய் விசாரிக்கணுங்கிற அன்பு நமக்கு இருக்கணும். அப்படின்னா என்ன, அன்பு இல்லைன்னு அர்த்தம். நீ என்ன எனக்கு பெரிய ஆளா, நான் தான் பெரிய ஆளு வந்து உட்காந்து வரணும்னு அர்த்தம். தேவஜனமே நாட்கள்ல அன்பு குறைந்து போனதுக்கு அடையாளம் தான். கடைசி நாட்களுக்கு அடையாளம் ஆண்டவர் வரப்போகிறாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? கடைசி நாட்கள் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். தணிந்து போன காலத்துல தான் இன்னைக்கு இருக்கிறோம். இது நான் உலகத்தை குறித்து பேசல, சபையை குறித்து பேசுகிறேன். சபையில் இருக்கிற கேரக்டரை குறித்து பேசுகிறேன். பவுல் தான் எழுதுறாரு, அன்பிலே நடந்து கொள்ளுங்க. ஆண்டோட பிள்ளையா இருந்தா அன்பா இருக்கணும், ஒருத்தர் நேசிக்கணும். குறையில்லாத மனுஷன் யாருமே இல்லை. இவ்வளவு பிரசங்கம் பண்றேன், இந்த சபைக்கு ஒரு ஊழியக்காரனா கர்த்தரை வைத்திருக்கிறார், என் மேல இங்க யாருக்காவது குறை இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓப்பனா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் கை தூங்க. யாரெல்லாம் என் மேல அண்ணன் மேல குறையலன்னு சொல்லுங்க, கை தூங்க. தூக்க முடியாது. நான் சொல்றேன் 100% ஐ கேன் கிவ் யூ கேரண்டி. என் மேல எவ்வளவு குறை உங்களுக்கு இருக்கு, ஆனாலும் நேசிக்கிற மாதிரி உண்மையான அன்பு வேணும். உண்மையான அன்பு வேணும். தேவனிடத்தில் இயேசு பற்றின அன்பு நமக்கு வேணும். இயேசு பற்றின அன்பு இருந்தால் நிச்சயமா கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பு இல்லாத அன்பு அன்பு இல்லை, அது கெட்டு போகிறதுக்கு விடுற அன்பு. எப்படியா நீ கெட்டு போய் எனக்கு என்ன, அந்த அன்பு வேறு. அன்பு இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே இருக்கத்தான் செய்யும். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ, அப்படி சிட்சிக்கலன்னா அது வேசிப்பு இல்லைன்னு வேதம் சொல்லுது. தேவ ஜனமே கவனிங்க, இன்றைக்கு அன்பிலே நடந்து கொள்ளுங்க. பவுல் சொல்றாரு, அடுத்து எதுல நடக்கணுமா, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீ முதல்ல வளர்ச்சியில நடந்துக்கப்பா. உன் வளர்ச்சி கிறிஸ்துவோடைய வளர்ச்சி மாதிரி இருக்கணும். அவருக்கு ஒப்பிட்டு வாழ கத்துக்கோ. ரெண்டாவது அன்பிலே நடந்து பழகின ஆண்டவர் பவுல் சொல்லுகிறத பாக்குறோம். யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரிஞ்ச வாசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்து அருளி இவ்வளவாய் இந்த உலகத்துல உங்களிடத்தில் இருந்து அன்பு கொண்டார். ஏன்? அவரை விசுவாசிக்கிற நாம கெட்டு போக கூடாது. 2 யோவான் 16ஆம் அதிகாரத்துல 2 யோவான் 6ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. வாட் இஸ் லவ்? தேவன் நமக்கு எழுதி கொடுத்த இந்த கற்பனை, இந்த கற்பனை நிறைந்த இந்த புஸ்தகத்தை நேசிக்கிறது தான் அன்பு. ஏன்? இந்த புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு வார்த்தையும் யாரு? இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அல்லேலூயா. அவர்தான் தேவன், அவர்தான் வார்த்தை. எந்த அளவுக்கு நீங்க வார்த்தையில அன்பு கூறுறீங்க, எந்த அளவுக்கு வார்த்தையை நேசிக்கிறீங்க, ஆண்டவர் மேல உங்க அன்பு என்ன? ஆண்டவர் மேல உங்களுக்கு அன்பு இருக்கணும். இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் நேசிப்பீங்க. இந்த உலகத்துல நமக்கு ஒரே ஒரு எதிரி தான் உண்டு, வேற யாரும் நமக்கு சத்ரு கிடையாது. வசனம் சொல்றது உன் வீட்டாரே உனக்கு சத்ரு, அது வேற விஷயம். அது நம்ம ஊழியத்துக்கு நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அதெல்லாம் சில சத்ருவான காரியங்கள் நடக்கும். ஆனா அவங்க சத்ரு அல்ல. உலகத்துல ஒவ்வொரு ஆண்டோட பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஒரே ஒரு சத்ரு சாத்தான். அல்லேலூயா. உலகத்துல இருக்க 850 கோடி மக்கள் யாரும் எனக்கு சத்ரு இல்ல. they are not my enemies. அவங்க என்னுடைய எதிராளி அல்ல. தேவஜனங்கள் நல்லா கவனிங்க. எல்லா இடத்துலயும் அன்பு கூறணும். அது பிச்சைக்காரனா இருக்கலாம், உனக்கு துரோகம் பண்ணவனா இருக்கலாம், உன் சொத்தை அபகரிச்சவனா இருக்கலாம், எப்பவுமே உனக்கு எதிராக தீங்கு செய்யறவனா இருக்கலாம், உன்னை குறித்து குற்றம் சொல்றவனா இருக்கலாம், உன்னை குறித்து எப்ப பார்த்தாலும் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறவனா இருக்கலாம். அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் he is not your enemy. நீ அவனிடத்துல அன்பு கூறணும். இயேசு அப்படிதான் அன்பு கூர்ந்தார். அப்ப அடுத்தது ஆண்டோடைய பிள்ளைங்க எதுல வளரணும்னா அன்புல வளரணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வைக்கிறது அதிகமா, அதுலதான் கடவுளால பைபிள் எழுது, ஒருவரை ஒருவர் அன்பு கொடுக்கிற கடனே இல்லாமல் வேறொன்றிலே கடன் படாது இருங்கள். எதுல கடன் இருக்கு தெரியுமா? நான் எதுல கடனா இருக்கு தெரியுமா? ஐயோ அந்த சிஸ்டர் அந்த பிரதர் என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க, நான் அந்த அன்பை திரும்பி காட்ட முடியலையே. நான் காட்டுறேன், ஆனாலும் அவங்க காட்டுற அன்பு அளவுக்கு என்னால என்ன பண்ண முடியல, காட்ட முடியல. இதுல நான் கடங்காரனா இருக்கிறேன். நல்லா கவனிங்க, எதுல கடங்காரனா இருக்கணும்? அன்புல கடங்காரனா இருக்கும். பவுல் அதுதான் எழுதுறாரு. எது தெரியுமா வளர்ச்சி? எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? ஒருத்தரை ஒருத்தர் அன்புக்குள்ள மாயமற்ற அன்பு. தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், உன் மாயமற்ற அன்பு. தேவஜனம் இன்றைக்கு நம்ம இதுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அடுத்த ஒரு கருத்தை வாசிக்கலாம்.
அது 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதும் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். பவுல் சொல்லுகிறார், மூன்றாவது வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள். வாக் இன் லைட், வாக் இன் லைட். வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள். ஒரு காலத்துல அந்தகாரத்துல இருந்தோம். அந்தகாரம்னா என்ன? இருட்டுல இருந்தது இல்ல, நம்ம வாழ்க்கை இருட்டுல இருந்தது. திருட்டு மூஞ்சிகளா இருந்தோம். சரியான தமிழ் வார்த்தை சொல்லணும்னா திருட்டு மூஞ்சிகளா இருந்தோம். எல்லா கேடி வேலையும் செய்தோம். ஒரு விஷயத்தை எப்படி மறைக்கணும், எப்படிலாம் மறைக்கணும், அதுக்கு என்ன டாக்டிக்ஸ், இதுக்கு என்ன டாக்டிக்ஸ், என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் செய்தோம். ஒரு பாவத்தை மறைக்கிறதுக்கு பல பாவங்களை செய்தோம். விஞ்ஞானிகள் சொல்றாங்க, உலகத்துல ஒருத்தனுக்கு நல்ல ஞாபக சக்தி வரணும். சில பேருக்கு ஞாபக மருதி இருக்கும், தெரியுமா? இங்க யாராருக்கு ஞாபக மருதி இருக்குது? பல பேருக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது. விஞ்ஞானிங்க சொல்றாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா நிறைய பொய் சொல்லுங்க, அப்ப ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகமா வளரும்னு சொல்றாங்க. கை தூக்குறவங்களுக்கு இப்ப நல்ல ஒரு மெடிசின் கிடைச்சிடுச்சா, போய் என்ன பண்ணுங்க, வாயை திறந்தா. ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம பேசின பொய்யே மறந்து திருப்பி உண்மையை பேசிட்டு மாட்டிக்கிறீங்க. இங்க நிறைய பேர் மாட்டிக்கிறதுக்கு காரணமே அதான். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், 5 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னேன் மறந்துட்டு திருப்பி என்ன பண்ற, பொய் சொல்லி. அதனால பொய் சொன்னா பொய் சொன்னதுல உறுதியா இருங்க. அந்தகாரமா இருந்தோம், இன்னைக்கு அந்தகாரத்துல இல்ல. we are the children of light. வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் சொல்லுங்கள், இதுக்கு மிஞ்சினது பாவம். எஸ் இஸ் எஸ், நோ இஸ் நோ. ஆமாங்க, நான் சொன்னது கரெக்டுங்க. அப்போ தெரியாம அப்ப அந்த காலத்துல இருந்தேன், அப்போ இருட்டுல இருந்தேன், உலகத்தின் பிள்ளையா இருந்தேன், அப்ப நான் செஞ்சதெல்லாம் இப்படிதாங்க செஞ்சேன். ஆனா இன்னைக்கு நான் யாரா இருக்கிறேன்? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றது கரெக்ட், இது மாறாது. தேவஜனமே நல்லா கவனிங்க. அடுத்து பவுல் எதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்றாரு தெரியுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும்படியா. இன்னைக்கு வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். நம்ம வாழ்க்கையை பார்த்து இருட்டு இருக்கக்கூடாது, வெளிரங்கமா இருக்கணும். நம்ம வாழ்க்கையை பார்க்கிறோம், யாரும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அந்தரங்கம் இருக்குன்னு சொல்லக்கூடாது, ஓப்பன் ஹார்ட்டா இருக்கணும். நம்ம வாழ்க்கையை பார்க்கறவங்க வெளிரங்கமான வாழ்க்கையை பார்க்கணும். இயேசுடைய வாழ்க்கையில எந்த அந்தரங்கமோ இல்லை. சாப்பிட போறாரு, எல்லாரும் உட்காடுறோம். அந்த நாட்களில் உட்காரும் போது கீழே மேல் வரைக்கும் உட்காருவாங்க, உயர்ந்த ஸ்தானங்கள்ல போய் உட்காருவாங்க. இயேசு போய் எங்க உட்கார்ந்தாருன்னா கீழே உட்கார்ந்தாரு. ஏன்னா அதையே சொல்றாரு, எப்பா நீ இப்போ வந்து ஒரு பந்திக்கு போனா, ஒரு விருந்துக்கு போனா போய் முதல் ஸ்தானத்துல உட்காராங்க. ஏன்னா உன்னோடய ஒரு பெரியாள் வந்தா அவன் என்ன பண்ணுவான், அழைத்தவன் உன்னை பின்னாடி போய் உட்காருன்னு சொல்லுவான். நீ அதனால பின்னாடி போய் உட்காரு. அவன் வந்து என்ன பண்ணுவான், ஏன் நீ பின்னாடி வந்துடு, வாயன் முன்னாடி கூப்பிடுவான். அப்போ வா. இயேசு போறாரு, அவர் நேரா போனோட ஒரு விருந்துக்கு ஒருத்தன் கூப்பிடுறான், ஒரு பரிசேயன் சீமோன். எங்க வீட்டுல சீமோன்ல மன்னிக்கணும், மத்தேயு ரட்சிக்கப்பட்டான், ஆயத்துறையில உட்கார்ந்து இருந்தான். இயேசு அவனை வாப்பா ஊழியத்துக்கு கூட்ட மத்தேயு வந்துட்டான். வந்த உடனே ஆயத்துறையில டாக்ஸ் கலெக்டர், அவரு டாக்ஸ் கலெக்டர் வேலையை விட்டு இயேசுக்கு பின்னாடி வந்துட்டான். வந்த உடனே ஒரு வீட்டுல ஒரு பெரிய விருந்து பண்ணிட்டான், இயேசு வந்துட்டாரு அப்படின்ட்டு. உடனே வந்தா அவங்க வீட்டுல எல்லாரும், அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், அவங்க வீட்டுக்கு யார் வந்திருப்பா, டாக்ஸ் கலெக்டருக்கு பெரிய பெரிய அதிகாரிலாம் வந்திருப்பாங்க. இயேசு வந்திருக்காரு. இயேசு வந்தவொடனே நேரம் எங்க போய் உட்காந்தா தெரியுமா? பாவிகள் கூட பரதேசி கூட உட்காந்தாரு. உடனே ஒருத்தவங்க சொல்றான், என்னையா உங்க பாஸ்டர் ஆயக்காரனோட பாவியோட உட்காந்து சாப்பிடுறாரு, இயேசுக்காரனோட உட்காந்து சாப்பிடக்கூடாது தெரியாதா என்ன? தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, பாவியை தான் சிநேகிக்க வந்தேன், நீதிமான்களை அல்ல பாவிகளே ரட்சிக்க வந்தேன். இதுதான் வந்த நான் இவங்க கூட தான் இருப்பேன்னு சொன்னாரு. ஆனா பாவம், அவன்கிட்ட இருந்த பாவத்தை அவர் வாங்கிக்கல. நல்லா கவனிங்க, அவனை போல மாறல. தேவஜனமே, ஆண்டவருக்கு தெரியும், ஓப்பனா இருந்தார். அதுதான் அவன் சொல்றாரு, என்னை குறித்து என்ன சொல்றாங்க, போஜன பிரியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? போஜன பிரியன் என்ன அர்த்தம்? பிரியாணி போட்டா முதல் பிளேட்டும், முதல்ல போறது பிளேட்டு, ரெண்டாவது போறது பேஷன் பிரியாணி. ஃபர்ஸ்ட் பிளேட்டு பிரியாணி, ரெண்டாவது போடுறது, அப்படிதானே? இயேசு சாப்பிட்றாரு, ஃபர்ஸ்ட் பிளேட்டு நல்லா இருக்குது, பீஸ் நல்லா இருக்குது. ரெண்டாவது என்ன பண்றாரு, பிளேட்டு வெளுத்து கேட்கிறாரு. உடனே ஒரு பேர் வச்சுட்டான், இவர் போஜன பிரியன். இயேசு சொன்னாரு, அப்படி இல்லப்பா, நல்லா கவனிங்க. அவர் வெளியரங்கமா இருந்தார், எனக்கு பிடிச்சிருக்கு, ஏமா இன்னொரு பீஸ் வெயின்னு கேட்கிறாரு. தப்பு இல்லை.
வெளியரங்கமான வாழ்க்கை, மறைவா. அவருக்கு பக்கத்துல பிளேட் போடுங்க, பக்கத்துல ஒரு பீஸ் வைங்க, லெக் பீஸ் வைங்க, 65 வைங்க, என்ன அர்த்தம்? ஏன் அவருக்கு வந்து சொல்ற? அவர் மேல ஒரு அக்கறையா? பக்கத்துல சாப்பிடுறது யாருன்னு உனக்கு தெரியாது, ஏன் கல்யாணத்துல அவருக்கு எங்க சொல்ற? அப்பதான் உங்க இலையிலையும் 2 போடுவோம். இதுக்கா மறைமுகம். தேவ ஜனமே, இயேசு வெளியரங்கமா இருந்தார். நீங்கள் நானும் ஆண்டோட பிள்ளைங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும். நம்ம வாழ்க்கை வெளியரங்கமா, மறைவான திருட்டு வாழ்க்கை இருக்கக்கூடாது, ஓப்பனா இருக்கணும். நான் ஆண்டோட பிள்ளை இப்படிதான் இருப்பேன். எந்த ஒரு காரியமா இருக்கட்டும். ஒரு நாள் காத்தடிக்க போனேன், காருக்கு காத்தடிச்சு அந்த கடையில் அந்த பெட்ரோல் பங்க் டிப்ஸும் வாங்க மாட்டான், ஆனாலும் நான் எப்போ கொடுப்பேன். சரி, ஒரு பைக் கட்சினா 10 ரூபா கொடுப்பேன், காரு கட்சி 20 ரூபா கொடுப்பேன். துருவி பார்க்குறேன் 20 ரூபாயும் இல்லை, சுத்தமா இல்லை. இருந்தாலும் எதாவது கொடுக்குறதுக்கு பக்கத்துல ஆண்டி வாங்குற, ஆண்டி உங்ககிட்ட இருக்கணும், அவன் எனக்கு மேலே மோசம் வரும். அப்பா எப்படி புரியும் அப்படிதாங்க. அப்பா என்கிட்ட 1 பைசா இல்லைன்ட்டான். நான் என்ன சொல்றது அந்த ஆளுக்கு? தம்பி என்கிட்ட காசு அவசரம் இல்லை சார், இங்கே ஃப்ரீ தான் சார். சரி, இது சோத்திரம் சொல்லிட்டு வந்துட்டேன் கம்பெனி. உடனே நான் வேற ஏதாவது ஐடியா பண்ணணுமா, ஜிபே கொஞ்சம் அனுப்பேன், உனக்கு 20 ரூபாய் ஜிபே அனுப்புறேன். இதெல்லாம் மாய்மாறும். நீயாட்டு சொல்லணும் இருப்பார். தேவஜன் நல்லா கவனிங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகள் நடக்கணும். இருக்குதா? இருக்குன்னு செய்யணும். வெளிச்சத்துக்கு நம்ம பிள்ளைகள், பகலுக்குரியவர்கள். அடுத்த வாசம் சொல்லுது, நீங்கள் இருளுக்குரியவர்கள் அல்ல. தெசலோனிக்கர்ல வாசிக்கிறோம் இல்ல, 1 தெசலோனிக்கர்ல வாசிக்கிற போது 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5:5. நீங்கள் எல்லாரும் இருட்டுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த குழந்தைங்க விளையாடுறாங்க, அந்த கெவி நீங்க விளையாடுறான். இப்ப நாம அவங்க விளையாடும் போது பாக்குறோம். இதே நைட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு இருட்டுல அங்க விளையாடும் போது நான் பார்த்து சும்மா இருப்பேனா? இல்ல இல்ல, நான் மட்டும் இல்லை, நீங்களே யாரோ ஒரு குழந்தை அங்க விளையாடுது, யூனிஸ் விளையாடுனா யூனிஸ் அடிக்கடி திட்டுவேன். இந்த மரத்துக்கிட்ட போய் அந்த மாதிரி பிடிச்ச விளையாடுன்னா செடியில விளையாடுறது. ஏன்? செடியில பூச்சி இருக்கும், பாம்பு இருக்கும், பகல்லையே நம்ம உஷாரா இருக்கும். இருட்டுல விளையாட விடுமா? போய் விளையாடுமான்ட்டு. தேவஜனமே, நீங்களான இருட்டுக்கு பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்ப வெளிச்சத்துல வெளிச்சமா இருக்கும், நம்ம வாழ்க்கையும் வெளிச்சமா இருக்கும். 3வது காரியம், பவுல் எதை நம்ம நடந்துக்கணுமா? முதல்ல நம்ம பார்த்தோம், கிறிஸ்துவுடைய வளர்ச்சிக்கு தக்க ஒரு நடக்கை நமக்கு இருக்கணும். அவரை மாறி வளர்ற ஒரு நடக்கை நமக்கு இருக்கணும். 2வது, அன்பு. அவரை மாறி அந்த அன்பு நம்ம நடக்க பழகணும். 3வது நம்ம பார்த்தோம், நீங்கள் வெளிச்சத்திலே நடக்குமே அழைக்கப்பட்டிருக்கிறோம், இருளுக்குரியவர்கள் அல்ல. அடுத்த ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். 15ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபேசியர்ல பவுல் எழுதுகிற அடுத்த ஆலோசனை 5:15. ஆனபடியினாலே ஞானம் மற்றவர்களைப் போல நடவாமல் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். நடந்து கொள்ள பார்த்து, பின்னாடி சொல்லுவாரு, நாட்கள் பொல்லாதவர்களால காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கும். ஞானமாய் நடக்கணும். ஆண்டோட பிள்ளைகள் வாக் இன் வைஸ், இன்னொரு இடத்துல வாக் இன் கேர்ஃபுல்லி. ஞானமாய் நடக்கணும், ஜாக்கிரதையா நடக்கணும். தேவஜனமே, இன்றைக்கு நம்ம நடக்க ஞானமா இருக்குதா? செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஞானமாய் செய்கிறோமா? யோசித்து செய்கிறோமா? தேவனுக்கு பிரியமாய் செய்கிறோமா? நம்ம செய்கிற இந்த காரியம் தேவனுக்கு பிரியமாய் இருக்குமா? தேவன் விரும்புகிறதா இருக்குமா? ஞானங்கிறது என்ன? நீதிமொழிகளை வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல 14:8 வாசிங்க. தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். தன் வழியை சிந்தித்துக் கொள்வது, எந்த வழியில நடக்கிறோம், ஞானமா செய்யணும். நீ லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை வாங்கிட்டு கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்றது ஞானம் அல்ல. ஒரு காரியத்தை லஞ்சம் கொடுத்து முடிச்சுட்டு கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்தார், நான் ஞானத்தின் பிரகாரமா செஞ்சேன், இது ஞானம் அல்ல. தேவஜனமே, விவேகம். அழகா சாலமன் ஞானி எழுதுகிறார், தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். அந்த அதிகாரத்துடைய முதல் வசனம் என்ன? புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். ஞானம் உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். ஞானம் இல்லாதவளோ, புத்தி உள்ளவர்களுக்கு புத்திக்கு ஞானம் தான், புத்தி எல்லாம் வயசு. இப்படி படிச்சு பாருங்க. ஞானம் உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். ஞானம் இல்லாதவளோ யாரை வச்சு இடிச்சு போடுறா? யாரை வச்சு இடிச்சு போடுறா? தான் கையாலே இடிச்சு போடுறான். ஏன்? ஞானம் அவசியம் தெரியுமா? ஞானம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. தேவ ஜனம் இன்றைக்கு
உலக ஞானம், பரம ஞானம். யாக்கோபு அதை அழகா எழுதுகிறார். தன்னுடைய 3வது நிருபத்துல யாக்கோபு என்ன எழுதுறாருன்னா 15வது வசனத்துல, பரத்தில் இருந்து இறங்கி வருகிற ஞானம். வாசிமா, இப்படிப்பட்ட ஞானம் இராமல் லௌகீக சரீர சம்பந்தமானது, லக்ஸூரியஸ் நாலேஜ், ஜென்ம சுவாபத்துக்கு உரியதும் பேய்த்தனம். நல்லா கவனிங்க, ஒரு ஞானம் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வரலன்னா அந்த ஞானம் பேய்த்தனமான ஞானம். வைராக்கியம் விரோதம் எங்கு உண்டோ கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. ஆனா பரலோகத்திலிருந்து இயேசுவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் முதலாவது சுத்தம். அல்லேலூயா. சுத்த ஞானம் நமக்கு வேணும். நமக்கு எப்படிப்பட்ட ஞானம் இருக்கும் தெரியுமா? ஒரு காரியத்தை செய்யலாம், சுத்தமா செய்யணும், சுத்த ஞானத்தோட செய்யணும். கலப்படமான உலக தந்திரம், தொற்கியை, கலவரம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதான் பவுல் அங்க எழுதுகிறார், யாக்கோபு எழுதுகிறார். இல்ல, பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதாய் இருப்பதாக. இணக்கம் உள்ளது, இணங்கி போகும். பரத்திலிருந்து ஒரு ஞானம் இணக்கத்தை உண்டாகும். சரி, பரவாயில்ல, நமக்குள்ளதான தப்பு பண்ணுது, இல்லை நம்ம சபையை நம்ம சகோதரர் தவறிட்டாங்க, இணக்கம் இருக்கும். சரி, இணங்கி போகும். இறக்கம் உள்ளதாக இருக்கணும், கிருபை உள்ளதாக இருக்கணும், சுத்தம் உள்ளதாக இருக்கணும். நல்லா கவனிக்கணும். தேவ ஜனங்கள் இன்னைக்கு தேவனுக்கும் வருகிற ஞானம் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கும் தெரியுமா? உலக ஞானத்தை அல்ல. தேவ பவுல் எழுதுறாரு, நாங்கள் உலக ஞானத்தை பிரசங்கிக்கலன்னு எழுதுறாரு. எதை பிரசங்கிக்கிறோம்? பைத்தியமாய் தோன்றுகிற ஞானம், சிலுவையின் ஞானம். அது பைத்தியமா இருக்கும், ஆனா அது ஞானம். அல்லேலூயா. தேவ ஜனங்கள், அடுத்தது நீங்கள் நானும் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கும் தெரியுமா? ஒவ்வொன்றையும் ஞானத்தோட செய்ய அழைக்கப்பட்டிருக்கும். எடுத்து கவுத்து அவசர காலத்துல எதையும் செய்யக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொறுமை வேணும், பொறுமையாக இருக்கிறது. தேவனிடத்திலும் இறங்கி வருகிற ஞானம் முதல்ல சுத்தம் உள்ளது, பொறுமை உள்ளது, இணக்கம் உள்ளது, கலகம் இல்லாதது, இரக்கம் உள்ளது. இந்த ஞானத்துல நம்ம வளரணும். இதுதான் நம்ம அழைத்திருக்க. அடுத்த ஒரு காரியம் முடிக்கலாம். 5வது ஒரு காரியம், கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இது வரைக்கும் பவுல் எதுனாலும் நடக்கும் எபே சபையிலேயே சொல்லிட்டு வந்தார். ஏபிஎஸ்ல சொல்லிட்டு இப்போ கலாத்தியருக்கு சொல்லுகிறார். 5:16 வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், ஆவிக்கு போதுமா, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து, வாக்கிங் ஸ்பிரிட். கலாத்திய சபையை பார்த்தீங்கன்னா அந்த கலாத்திய சபை எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு சபையா இருந்து, பவுலுக்காக பவுல் சொல்றாரு, கலாத்திய சபையாரே, நான் ஒருவேளை உங்களிடத்துல உங்க கண்ணை படுங்கன்னு சொன்னா எனக்காக உங்க கண்ணையும் பிடுங்கி கொடுத்திருப்பீங்க. அப்படி பவுல் மேல வைராக்கியம் பாராட்டின ஒரு சபை, ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்று கலாத்தியர்கள். ஆனா பின்னால என்ன ஆச்சு? புத்தி இல்லாத கலாத்தியரின் பவுல் திட்டுற மாதிரி ஆகி போச்சு, சபை கெட்டு போச்சு. அதனாலதான் பவுல் பார்த்தாரு, நீ ஆவியிலே நடந்து கொள். அடுத்து பவுல் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோமோ ஆவியிலே நடக்கும்போது அழைக்கப்பட்டிருக்கோம், வாக்கிங் ஸ்பிரிட். ஏன் அப்ப ஆவியில் நடக்கும்போது என்ன நடக்கும்? அந்த வசனம் திரும்ப பவுல் எழுதுறாரு. அப்பொழுது எப்போ ஆவிக்கு ஏற்றபடி ஆவியிலே நீ நடந்து கொண்டால், ஆவியிலே நீ நடந்து கொள்ள ஆரம்பித்தால், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்ப ஆவியில நடக்கிறது மாம்சத்துல நடக்குது. ஆவியில நடக்கிறோம் நிதானமா நடப்பான். ஆவியில் நடக்கக்கூடிய வாழ்க்கையில் எல்லாம் ஞானம் இருக்கும். மாம்சத்துல கோபம் வரும், எரிச்சல் வரும். ஏன்? மாம்சத்துல வர கோபம். வசனம் சொல்றது, ஆவியை நடந்தா மாம்ச இச்சையை என்ன பண்ண மாட்டாய்? நிறைவேற்ற மாட்டாய். மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்க மாட்டாய். மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்கல, நீ ஆவியில் நடக்கத்தான் ஆகணும்.
அதான் பவுல் அந்த கலாத்திய சபைக்கு சொல்றாரு, ஏன் புத்தியில்லாத மாறி போனாங்க தெரியுமா? கடைசி நாட்கள்ல பல உபதேசங்களை கேட்டு அவர்கள் மாறி போனார்கள், தேவனை விட்டு தூர போனார்கள். தேவ ஜனமே நல்லா கவனிங்க. அடுத்தது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்ப நீங்க உங்க மாம்ச இச்சை நிறைவேற்ற மாட்டீங்க. அதுதான் பவுல் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ ஏன்னா எபேசியர்ல பவுல் சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல 2:2 வாசிங்க. நீங்கள் முற்காலத்தில் உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில், முற்காலத்துல நம்ம ஆவியில நடக்காத போது எப்படி இருந்தோமா, கீழ்ப்படியாமை பிள்ளைகளாகவும் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆற்றிவரும் நடந்து கொண்டீர்கள். இன்னொரு ஆவி இருக்குது, பொல்லாத ஆவி. அது என்ன ஆவி? ஆகாயத்தின் அதிகார பிரபு, வானமண்டலத்துல பொல்லாத ஆவி. அந்த ஆவி பல காரியங்களை செய்யும். நீங்கள் நம்ம ஏன் தேவனுடைய ஆவியில் நடக்கும் தெரியுமா? தேவ ஆவியை பெற்ற மனுஷன் தானியேல்ல வாசிக்கிறோம். ராஜாவிட்ட சொல்றான், தேவ ஆவியை பெற்றவனை போல ஒருவன் உண்டோ? யோசேப்பை பார்த்து பார்வன் சொல்றான், தேவ ஆவியை பெற்ற போல ஒருவன் உண்டோ? தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவ ஆவி இருக்கணும், ஸ்பிரிட் ஆஃப் காட் இருக்கணும். நீங்கள் நாம ஆவியில் நடக்கிற பிள்ளைகளா இருந்தா நம்ம பார்க்கும்போது உலகம் கண்டுபிடிக்கும். அவங்க கிட்ட போய் நீ எதையும் கோல் மூட்ட முடியாதுப்பா. அவங்க கிட்ட எதை சொன்னாலும் உடனே செய்ய மாட்டான். உடனே செய்ய மாட்டான் தெரியுமா? எடுத்து கவிழ்த்துன்னு செய்ய மாட்டான், நிதானமாய் செய்வான். வேற சொல்றது, நீ பொறுமையாய் நடக்கிறவன் நிதானமாய் நடக்கிறான். பொறுமை இருக்கும். ஆவியில நடக்கிறவனுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். அவருடைய பேச்சில பொறுமை இருக்கும், அவருடைய செயல்ல பொறுமை இருக்கும். தேவஜனமே, அடுத்தது நம்ம எப்படி நடக்கணுமா? ஆவிக்கேற்றபடி நடக்கும். மாம்சத்தில் நடக்கூடாது. மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். ஆவியின் சிந்தையோ, ஆவியின் சிந்தை என்னது? ஜீவனும் சமாதானம். அது ஜீவன், சமாதானம். நீ ஆவின் பிள்ளையா இருந்தா உங்ககிட்ட எப்படி சமாதானம் தான் இருக்கும். ஒருத்தன் என்ன எரிச்சலோட பேசினாலும், என்ன கசப்போட பேசினாலும், ஒருத்தன் உங்ககிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உனக்கு எரிச்சல் வரவே வராது. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற சமாதான காரணர் he creates peace. அவர் சமாதானத்தை உண்டு பண்ணி கொண்டே இருப்பார். சாப்பிட போறோம், சாப்பாடு சரியில்லை, தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும்னா கொடுத்த சாப்பாட்டுக்கு சோத்திரம் சொல்லிட்டு சாப்பிடுவோம். உப்பு இல்லை, காரம் இல்லை, இதெல்லாம் ஒரு குறை. பல பேருக்கு சோறே இல்லை, அந்த குறையை பார்க்கிறோமா? தேவஜனமே, நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்கள் சமாதானத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் பவுல் சொல்லுவார், ஆவிக்கேற்ற பிள்ளைங்க அடையாளம் எப்படி தெரியுமா? நீங்கள் சமாதானத்தோடு இருக்கணும். சோறு முக்கியம் இல்லை. அன்னைக்கு ஜேம்ஸ் பிரதர் எடுத்து அந்த யோசித்து பார்த்தேன். யோசித்து பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏசா ஒருவேளை கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். அழகா சொன்னாரு. ஒருவேளை சாப்பிடாம செத்தா போயிருப்பான், செத்து போயிருக்க மாட்டான். ஆனா என்ன பண்ணா, சோத்து மேல அவனுக்கு இருந்த அந்த இது, ஒருவேளை சோத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். பின்னாடி அவன் மனம் திரும்புதலை காணாமல் போனான், விரும்பினான், கண்ணீர் விட்டான், கதறினான். ஆனா மனம் திரும்புதல் கிடைக்கல. தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்கள் நானும் அடுத்தது ஆவியின் பிள்ளைகளா இருக்கும். ஆவிக்கு ஏற்றபடி நடக்கணும். ஆண்டவர் சொன்னா செய்யணும். ஆவி யாரு? என்ன வாசிக்கிறோம்? தேவன் ஆவியா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் ஆவியா இருக்கிறார். அப்ப அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார்னா, அவரு என்ன சொல்றாரோ அதன் பிரகாரமாய் நம்ம என்ன பண்ணலாம்? நடக்கணும். அதன் பிரகாரமாய் நடக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. தேவன் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படியறதுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும். இன்னைக்கு அபிஷேகிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். அபிஷேகத்துக்கு அடையாளம் இன்றைக்கு உலகம் வேறு விதமா வைத்துக் கொண்டிருந்த பார்க்கணும். ஆனா உங்களுக்கும் எனக்கும் அபிஷேகத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டுடைய பிள்ளையாய் நடக்கிறதா அபிஷேகம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஒழுங்கா இருக்கணும். கடைசியா வாசிங்க 1 பேதுரு. இதுவரைக்கும் பவுலுடைய ஆலோசனைகளை கேட்டோம். பவுல் தன்னுடைய எபேசு நிருபத்தில் 5 விதமான ஆலோசனைகளை கொடுத்தார், 4 விதமான ஆலோசனைகளை கொடுத்தார். முதலாவது வளர்ச்சி, கிறிஸ்துவுக்குள்ள அழைக்கப்பட்ட அழைப்புல வளரு, கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு வளரு என்று சொன்னார். 2வது அன்பிலே நடந்து கொள் என்று சொன்னார். 3வது நம்ம பார்த்தோம் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள். 4வது பார்த்தோம் ஞானமாய் நடந்து கொள். 5 கலாத்து சபைக்கு அவர் சொல்லுகிற போது ஆவின் பிரகாரமாய் நடந்து கொள், ஆவியிலே நடந்து கொள் என்று சொன்னார். இப்போ பேதுரு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். தன்னுடைய முதல் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:17. அன்றியும்
பட்சபாதம் இல்லாமல் அவர் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறவர் என்றால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் எப்படி நடக்கணுமா? பயத்தோட. வாக் இன் ஸ்பிரிட் ஃபியர். வாக் இன் ஃபியர். பயத்தோட நடங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவ ஜனமே இன்றைக்கு தேவனுக்கு பயந்து நடக்கணும். பரதேசிகளாய் சஞ்சரிக்கிற அளவும். இந்த உலகத்துல நீங்கள் நானும் பரதேசி. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லாது. மகா அலெக்சாண்டர் மரித்த பொழுது அவன் தனக்கு கீழே இருந்த அந்த கவர்னர் ஜெனரல்கள் 4 பேரை அழைத்து அவன் சொன்னான், அவன் இந்தியாவுக்கு வந்து பல நாடுகளை பிடித்து கொண்டு 32 வயதுல திரும்பி இந்தியாவை விட்டு போகிற பொழுது அவன் மரித்து போனான். அவன் மரித்து போகிற பொழுது அவன் சொன்னானா, அவனுக்கு 4 கவர்னர்கள் இருந்தார்கள், படை தளபதிகள் 4 பேரையும் கூப்பிட்டு சொன்னான், எனக்கு ஒரு பெட்டி செய்யுங்க. அந்த பெட்டியில 2 கை ஓட்ட வைக்க 2 கையும் வெளியே வச்சுட்டு எனக்கு தூக்கிட்டு போனோம். மேசிடோனியா வரைக்கும், மக்கதோனியா தேசம் வரைக்கும், அதான் அவனுடைய தேசம். அது வரைக்கும் நான் அப்படிதான் தூக்கின்னு போனோம். யார் தூக்கின்னு போகணும்னு சொன்னா, இந்த உலகத்துல எனக்கு வைத்தியம் பார்த்த சிறந்த டாக்டர்கள் அவர்கள் தான் அந்த காலத்துல வந்து சிறந்த டாக்டர்கள். இந்த டாக்டருக்கு தான் என் பெட்டியை தூக்கணும் அப்படின்னு சொன்னான். வேற யாரும் தூக்கக்கூடாது, இந்த சிறந்த டாக்டர்கள் தான் என் பெட்டியை தூக்கின்னு போகணும். அது மட்டும் இல்ல, எனக்கு பின்னாடி நீங்க 4 பேரை என்ன பண்ணணும்னா, நான் சம்பாதித்து வைத்திருக்க இந்த பொண்ணும் பொருள் வெள்ளிய ரோட்ல இறைச்சிக்கிட்டே வரணும், தங்கத்தை இறைச்சிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொன்னான். அவன் பெட்டியில 2 கை செய்து வெளியே வச்சுட்டு அவனுக்கு புரியல. 4 பேரை கேட்டாங்க, எதுக்கு ராஜா இப்படி செய்ய சொல்றீங்க? அவன் சொன்னான், இந்த உலகத்துல எப்பேற்பட்ட சிறந்த டாக்டராலும் என்னை காப்பாற்ற முடியல. அவன் தான் என் பெட்டியை தூக்கணும். இன்னொன்று, நான் இந்த உலகம் முழுக்கத்தையே ஜெயிக்கணும், இந்த உலகம் முழுக்கத்தையும் நான் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன்னு, இந்த சம்பாத்தியம் பொண்ணும் பொருளும் எனக்கு எதுவுமே கூட வராது. அதனால என்ன பண்ணுது, இறைச்சிக்கிட்டே வா ரோட்லன்னு சொல்றாங்க. அதே விதமாய் நான் சொன்னான், 4வது 3வது என் கையை வெளியே வைங்க, ஏன்னா நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் திரும்ப போறேன், எதையும் நான் கொண்டு போகல. தேவஜனங்கள் நல்லா கவனிங்க. அவர் எழுதுகிறார், பரதேசியாய் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்துல உங்களுக்கும் எனக்கும் நிரந்தரம் எதுவுமே கிடையாது. எது நிரந்தரம் சொல்லுங்க? எது நிரந்தரம்? எதுவுமே கிடையாது. எதுவும் நிரந்தரம் கிடையாது. நம்முடைய படிப்பு நிரந்தரம் இல்லை, நம்முடைய அந்தஸ்து நிரந்தரம் இல்லை, நம்முடைய பேர் புகழ் நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு நமக்கு இந்த பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். பேதுரு எழுதுறாரு, பயத்தோடு நடந்து செய்கிற ஒவ்வொரு காட்டிலும் பயம். நீ ஆண்டோடைய பிள்ளை. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றதான், சிக்னல்ல போற, சிக்னல் ரெட்டா இருக்குது, ரோட்ல இந்த பக்கம் அந்த பக்கம் வண்டி இல்லை, நீ மட்டும்தான் இருக்கிற. ஆனாலும் நின்று கிரீன் விழுற வரைக்கும் நின்று போக வேண்டியது அவசியம். உன்னை உலகம் பைத்தியக்காரன் தான் சொல்லணும், இல்லையா இந்த பக்கம் வண்டியா காணும், இந்த பக்கம் வண்டியா காணும், இவன் பின்னாடியோ வண்டி இல்லை, அவன் ஒரே ஒரு ஆள் தான் பின்னாடி நிற்பான், அவன் 6 லட்சமே தான் இருப்பான், அடிக்கட்டும், நீ ஒதுங்கி போ, நான் போக மாட்டேன். எனக்கு வேண்டியது என்ன? இந்த சிக்னல் விழுந்தாதான் நான் என்ன பண்ணுவேன், நான் போவேன். நின்று பாரு, உலகம் உன்னை பைத்தியம் தான் சொல்லும். அநேக ஆண்டுடைய பிள்ளைகள் உலகம் பைத்தியம் தான் சொல்லும். பவுலை உலகம் எப்படி அழைத்தது? பைத்தியக்காரன் அழைத்தது, வாயாடின்னு அழைத்தது. ஆனா பவுல் அதை குறித்தும் ஒரு நாளும் கவலைப்படல. என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன். அதனால பவுல் சொல்றாரு, எனக்கு ஜீவ கிரீடம் வைக்க. எப்படி அது ஜீவ கிரீடம்? நான் ஓடின ஓட்டம் எனக்கு தெரியுயா. தேவஜனம் நல்லா கவனிங்க, பயத்தோட ஓடணும். இன்னைக்கு இந்த உலகத்தில் நீங்க வேலை செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். இந்த பயம் நமக்கு இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 36ஆம் சங்கீதம் 1 வசனத்துல, யாராவது ஒருத்தர் வாசிங்க, முடிக்கலாம். 36:1. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்துக்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் ஒருவனுக்கு இல்லைன்னு சொன்னா அவன் யாருன்னு பைபிள் சொன்னா துன்மார்க்கன். நல்லா கவனிங்க, துன்மார்க்கன், அவனுக்கு தெய்வ பயம் இருக்காது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் நீங்கள் நானும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கிற முடியாது அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கண்களுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? எப்பவுமே ஒரு தெய்வ பயம் இருக்கணும். 6 காரியங்களை பார்த்தோம்.
முதலாவது காரியம் கிறிஸ்துவோடைய வளர்ச்சிக்கு தக்க நம்முடைய நடக்கை மாற வேண்டியது அவசியம். இரண்டாவது நம்ம பார்த்தோம், அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் ஆலோசனை. மூன்றாவது ஆலோசனை என்ன? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நாலாவது பவுலுடைய ஆலோசனை என்ன? ஞானமாய் நடந்து கொள். ஐந்தாவது பவுலுடைய ஆலோசனை என்ன? ஆவியிலே நடந்து கொள். கடைசியா ஆறாவது பேதுருடைய ஆலோசனை என்ன? தெய்வ பயத்தோடு. தெய்வ பயம். எல்லாரும் மனதார் படிக்கணும். தேவனுடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, தெய்வ பயம். இன்னைக்கு எதுக்காக எங்களை அழைத்திருக்கிறீங்க? அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவருடைய கிருபை வரம் மாற்ற முடியாதது. நம்ம அழைப்பை நம்ம ஜாக்கிரதையா உறுதி கொள்ளணும். ஜாக்கிரதையா இருந்து அழைப்பை நம்ம நிறைவேற்றணும். நம்முடைய அழைப்பு